சாய்நாத் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாசிக்கில் திரிகம்பரேஸ்வரர் கோவில் இருக்குங்க. அது வந்து 12 ஜோதிலிங்கத்தில் ஒரு ஜோதிலிங்கம். அந்த 12 ஜோதிலிங்கத்தில் இருக்க ஒரு ஜோதிலிங்கமான திரிகம்பரேஸ்வரர் கோவிலுக்கு பக்கத்தில் பின்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மகிரி மலை இருக்குது. அந்த பிரம்மகிரி மலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் வந்து கோதாவரி நதி உற்பத்தி ஆகும். அந்த இடத்த பற்றி நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாக நம்மளுடைய வீடியோஸ் நிறைய பண்ணியிருக்கோம். நம்மளுடைய யூடியூப்பில் ப்ளேலிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பர்த் பிளேஸ் ஆஃப் கோதாவரின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக பிரம்மகிரி மலைனா என்ன, பிரம்மகிரி மலையில் என்னென்ன இருக்குது, என்னென்ன குகைகள் இருக்குது, எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். அதே போல் இப்போ நாங்கள் வந்திருக்க இடம் அந்த பிரம்மகிரி மலையில் கீழே அடிவாரத்தில் படிக்கட்டில் இருந்து ஏறி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பம் சீலா அப்படின்ற இடத்துக்கு போகிறோங்க. அனுப்பம் சீலாவை பற்றி பர்த் பிளேஸ் ஆஃப் கோதாவரி வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். பட் டீட்டெயிலாக நாங்கள் சொல்லலை. நம்ம எப்போ நவநாதர்களை பற்றி ஒவ்வொன்றா டீட்டெயிலாக தேடி அவங்களுடைய சமாதிகள், அவங்க தபம் பண்ண இடம் அப்படின்னு டீட்டெயிலாக நம்ம எடுத்து சொல்கிறப்போ அப்போது இந்த அனுப்பம் சீலாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த அனுப்பம் சீலா வந்து பிரம்மகிரி மலையில் இருக்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அனுப்பம் சீலா அப்படின்றது என்னென்னா அனுப்பம் அப்படின்றது என்னென்னா யுனிக், இந்த உலகத்தில் வந்து பிரம்மாண்டம். சீலா அப்படின்றது என்னென்னா கல். அனுப்பம் சீலான்றது வந்து ஒரு பெரிய கல் இருக்குங்க. அந்த கல்லில் வந்து பார்த்திங்கன்னா நவநாதர்களில் 9 பேர் இருப்பாங்க. அந்த 9 பேர்த்தில் ஒருத்தவர் தான் கோரக்ஷநாத். கோரக்ஷநாத் வந்து என்ன செஞ்சுருக்காருன்னா, அவர் வந்து அந்த கல்லில் உட்காந்துருக்கார். அவர் அந்த கல்லில் உட்கார்ந்தது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 60,000 சீடர்களுக்கு, தத்தாத்திரேயரை பின்பற்றின 60,000 சீடர்களுக்கு வந்து கோரக்ஷநாத் வந்து பார்த்திங்கன்னா தீட்சை கொடுத்துருக்காரு. 60,000 பேர்த்துக்கு தீட்சை கொடுத்த இடம் இந்த இடம். இந்த இடத்த பற்றி நம்ம வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பேசினது, நாங்கள் நடந்து போகிறப்போ பேசிக்கிட்டே போனது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே நான் தான் பேசுவேன், அந்த இடத்த பற்றி சொல்லுவேன். இந்த விஷயத்தோட இம்பார்ட்டன்ஸ், அந்த இடத்துக்கும் பாபாவுக்கும் உள்ள ரிலேஷன், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த இனிமேல் வரப்போகிற வீடியோஸில் எல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் எப்படி சகஜமாக ஜாலியாக பேசிட்டு போகிறோம், என்னென்னலாம் பாபாவை பற்றி ஒவ்வொருத்தவங்க சொல்கிறோம், இப்போது இந்த இடத்துல வந்து ஒவ்வொருத்தவங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத வந்து லைவாக உங்களுக்கு வந்து நாங்கள் அந்த வீடியோவை கட் பண்ணாமல், எதுவுமே கட் பண்ணாமல் நாங்கள் வந்து நடந்து போகிறப்போ மூச்சு வாங்கினதுலேருந்து எல்லாத்தையுமே அப்படியே போட போகிறோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கடைசி எண்டில் வந்து இந்த அனுப்பம் சீலாவுடைய கதை, இங்கே கோரக்ஷநாத் எப்படி வந்தார், எப்படி 60,000 பக்தர்களுக்கு வந்து தீட்சை கொடுத்தாரு, இது எல்லாமே வந்து இந்த வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கோங்க. எல்லாமே அந்த வீடியோவோட கடைசியில் பாருங்கள். இந்த வீடியோவை பாருங்கள். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் சாய்நாத். लेके जाओ बंदर है ऊपर कट्टा है ऐसा करते एक आपकी जेल लाने के लिए गोदावरी ஜலம் வாங்கிடுவோமா? कट्टा लेके जाने का सपोर्ट है कट्टे का, फिर आपकी जेल लाने के लिए गोदावरी चला कोदरू मंदिर गंगाधर का प्रीस्ट मेरा फ्रेंड है, मेरा दोस्त वेरी क्लोज फ्रेंड. ஜெய் தேவி சப்தஸ்ருங்கா. सेम पेज ना सप्तशृंगी अम्मा 500 படிக்கட்டான் சார். just 500 சார் ஜிக்ஜாக்ல ஏத்துங்க. no this step you will walk like ஜிக்ஜாக். பாபா வந்துட்டாரு. பாபா அந்த மலையில மேலே தான் சார் இதான் வந்துட்டு ஹில்ஸ் அப்டேஸ் யோசு வச்சு விஞ்சிக்கார் இல்லை, ரோப்கார் இல்லை. மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. சாப்பிடாம இருந்தால் தெரியாது சார். என்ன எல்லாம் இங்கேயே உட்காந்துட்டீங்க?
சாப்பிட்டு டீ சாப்பிட்டு அது இதுன்னொடனே ஏற முடியல. புகைச்ச வேற கேட்குது. ஜெய் குருதேவ தத்தா. சார் ஒரு 50 படிக்கிட்டு ஏறி இருப்போமா? இன்னொரு 450 தான். ஏன்னா மிட் நைட்டில் வர்றப்ப ஏதாச்சும் வரும்ல. மகேஷ் கிட்ட கரெக்டாக கேளுங்க. அனுபவிச்சு மூச்சு வாங்கிருச்சு, முடியல. நாக்கு தள்ளிடுச்சு. அவன் காற்றுல ஏறுறான், அம்மனால முடியல. அதேஷ் ஏறுங்க வேமா. எவ்வளோ ஜூம் போயிருக்கோம். No, before sunset we need to be reach. சாய் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே ஏறணும். Otherwise power we cannot get. சூரியன் அஸ்தமிக்கக்குள்ளே ஏறணும். அஸ்தமிச்சு போச்சா? அங்க அம்சம் அடங்கி போச்சு. This is like one story. Na Anjana went Dronagiri. Suryodaya one sunrise. No problem. அவ்வளோதான் சார், வந்தாச்சு சார். சார் இங்கே உட்காருங்க ஒரு 2 நிமிஷம் எல்லாரும். சார் என்ன சார் கோரக்ஷநாத் தவம் கொடுத்துருக்கார் சார். அதுவும் 60,000 பக்தர்களுக்கு தீட்சை கொடுத்துருக்காரு. 60,000 பக்தர்களுக்கு தீட்சை கொடுத்தவர் நம்ம ஒரு 8 பேர்த்துக்கு கொடுக்க மாட்டாரா? நானும் அப்படித்தான் நினைச்சேன். இப்படி மலை மேலே இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாரும் நடக்க முடியாமல் நடந்து மேலே ஏறி வந்துக்கிட்டு இருக்காங்க. 500 படிக்கட்டா. ஆதேஷ் தள்ளுங்க தள்ளுங்க. தனசேகர் சிங்கக்குட்டி வராரு. வீடியோ போய்கிட்டே இருக்கு. டயர்டு காட்டினீங்கன்னா தெரிஞ்சிடும், வியூவர்ஸ் கேட்பாங்க. வாய்ஸ் ரெக்கார்டிங்ல போயிட்டு அப்புறம் போன தாண்டி போயிருங்க. Telling. ये नाथ संप्रदाय very famous place. Okay, Yogi Adityanath, what he did. Maharaj parampara that Yogi Adityanath ji also came that place. Okay. It is in YouTube also, some videos is available. Hmm. See in YouTube. So that's why we are going to get darshan there. Yes. We are all young fellows, no problem. Once Yogi Adityanath. see the video, please give some energy. I have. Anna. No, see this video. Video. யோகி ஆதித்யநாத் நம்ம வீடியோ பார்க்க சொல்றீங்களா? Some grateful to me, grateful to us. Please appreciate us. அவர் டேக் பண்ணி தான் போடணும். ஆமா. யோகி ஆதித்யநாத். நம்ம வரப்போ பார்த்தோம்ல சூரிய ஒளி போறது ஹோல்ஸ் அங்க பாருங்க. யோகி ஆதித்யநாத் வந்திருக்காரு பாருங்க. பாருங்க நான் பக்கத்தில் வருகிறேன். எல்லாருமே வாக்கு தான் செய்யுங்க. அனுப்பம் சீலா யோகி ஆதித்யநாத்னா பஸ் பஸ் பஸ். எரினார்லாம் 10,000 படிக்கட்டாச்சே. அது முதல்ல 5000 படி கூட பரவாயில்லை சார். ரெண்டாவது அடி 5000. இல்லை சார், நான் 10,000 ஏறி தான் வந்தேன். 2வது தடவை தான் ரோப்பை யூஸ் பண்ணேன். அவங்க போயிட்டு வந்தாச்சு. ரெண்டாவது போகும்போது சொல்றாரு. சாய் வந்தாச்சு சாய், வந்தாச்சு சாய். முடியும் முடியும். அது அனுமானவாத மேலே மேலே போயிட்டே இருக்கு. ஜெய் குருதேவ தத்தா.
ஜெய் சாய்நாத், எல்லாருக்கும் வணக்கங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து இவன் மகேஷ் எங்ககிட்ட என்ன சொன்னான்னா, முன்னாடி நடந்து போகிறான்ல, அவன் பேர் மகேஷ், ஷிர்டியில் தான் இருக்கான். மகேஷ் வந்து எங்ககிட்ட என்ன சொன்னான்னா, ரொம்ப பக்கம்தான்ண்ணா, நம்ம போயிடலாண்ணா அப்படின்னா. இவன் சொல்கிறத பார்த்தா இங்கேனா தான் பக்கத்தில் எங்கேயோ இருக்குன்னு நினச்சிட்டு நாங்கள் வந்தால் ஏறுறோம் ஏறிக்கிட்டே இருக்கோம். ஒரு முடிவே ஆகலைங்க. அவனும் போய்கிட்டே இருக்கான், அவன் ஒல்லியாக இருக்கான். நாங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் எங்களெல்லாம் வீடியோவில் பார்த்துருக்கீங்களே, நாங்கள் எல்லாருமே ஓவர் வெயிட்டு. நாங்கள் நடக்கிறோம் முடியல. ஏன் இவ்வளோ எங்களுக்கு டயர்டாச்சுன்னா, நாங்கள் ஏற்கனவே பழைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா, சப்தஸ்ரீங்கி அம்மாவோட கோவிலில் கீழேருந்து மேலே நடந்து போனோம். அதுக்கடுத்து ராசிக் திரிகம்பரேஸ்வரரை தரிசனம் பண்ணோம். நிவர்த்திநாத் சமாதிக்கு போயிட்டு வந்தோம். எல்லாமே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப இங்கே ஏறுறதுக்கு வந்து மூச்சு தள்ளிருச்சுங்க. ஆனால் என்ன ஒரு சந்தோஷம்னா, எனக்கு அங்கே போனோன்னே ஒரு ஆச்சரியம் என்னென்னா, இந்த இடத்துக்கு நான் ஏற்கனவே வந்திருக்கேன். ஏன்னா நம்மளோட வீடியோ ஆரம்பத்திலே சொன்னேன், பர்த் பிளேஸ் ஆஃப் கோதாவரி பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் கோதாவரி உற்பத்தி ஆகிற இடத்துக்கு இந்த இடத்துக்கு நம்ம வந்தோம்னு சொன்னோம். ஆனால் அப்போ அனுபம் ஷீலாவை பற்றி எனக்கு எதுவுமே தெரியலை. அதுக்கடுத்து மகேஷ் மூலமாக தான் இந்த இடத்தோட முக்கியத்துவம், அந்த அனுபம் ஷீலாவோட முக்கியத்துவம் தெரிஞ்சு நாங்கள் திரும்ப வந்தோம். பாபாவுக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி. மகேஷ் வந்து என்ன பண்ணுவான்னா, அவன் நிறைய நவநாதர்கள் சரித்திரத்தை படித்து அந்த இடங்களெல்லாம் கண்டுபிடிச்சி எங்களுக்கு சொல்லுவான். நாங்கள் எல்லோரும் ஒரு டீமாக சேர்ந்து அதை போய் பார்த்து வீடியோவாக எடுத்து உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். இதுதான் எப்பயுமே நடக்கும். இந்த தடவை வீடியோஸில் வந்து சில சேஞ்சஸ் பண்ணோம். எப்பயுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே, வீடியோஸில் வந்து எல்லோரும் பேசுகிறது, ஃபன்னாக பேசுகிறது, மூச்சு வாங்கி நடக்கிறது, இதெல்லாமே வந்து ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது எல்லாமே நாங்கள் கிளிக் பண்ணோங்க. ஆனால் ரொம்ப ஒரு முக்கியமான இடங்க இந்த இடம், ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இடம். திரிகம்பரேஸ்வரர் கோவிலுக்கு வர்றவங்க நிறைய பேர், ட்ரக்கிங் விருப்பம் உள்ளவங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த நவநாதர்கள் தத்தாத்திரேயரை வந்து பின்பற்றுறவங்க, அவங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வரணும். ரொம்ப ஒரு முக்கியமான இடம். 60,000 பக்தர்களுக்கு வந்து தீட்சை கொடுத்த இடம். உத்தரப்பிரதேஷ் சிஎம் வந்து பார்த்திங்கன்னா யோகி ஆதித்யநாத் வந்து இங்கே 2 தடவை வந்து அந்த கல்லில் உட்காந்து அவர் தரிசனம் பண்ணிட்டு போயிருக்காருங்க. இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடம். அடுத்தடுத்து நீங்கள் இப்போ வீடியோவில் பார்ப்பீங்க. மேங்கோ ட்ரீ. ஒரு வழியாக வந்துட்டோங்க அனுபம் ஷீலாவுக்கு. படாத பாடுபட்டு வந்திருக்கோம். எஸ் ஆராம் சே. महेश, ये ब्रह्मगिरी पर्वत. अनुपम शीला ಕೂಡ ಇದು ये अंदर दडबसी ಅಣ್ಣ ಈ ಮ್ಯಾಂಗೋ किती वर आहे बाबा इकडे मागे गाडी लागत ले आंबे कुठला आंबा आहे आंबे दिसतात ही दोन आंबे बरं ओके कम साधारण तरी 7 ते 10 वर्ष झालेले आहेत आणि फायनली जे अनुपम शीलाचे आपल्याला दर्शन होते बोर्ड इज अवेलेबल. यस, तर आपण ते अनुपम शीला बोलायला निरंजन आदेश टेम्पल या வந்தாச்சு. 60,000 பக்தர்களுக்கு அவர் காட்சி கொடுத்த இடம். யா अलर्ट अलर्ट निरंजन एनिमल अलर्ट. मंदिर कुठे आहे? Hey Mahesh, I came here one time
How means for Brahmagiri Parvatana, I came here. Here a big stone is there. I came. This is second time. Yes, in my videos there. No, this place, that place. Wow, நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேங்க. இது எனக்கு. Yes, yes. ஓம் சாய்நாதா. இப்போ தான் எனக்கு தெரியுதுங்க, நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நம்மளுடைய பர்த் பிளேஸ் ஆஃப் கோதாவரின்னு ஒரு வீடியோ இருக்கும் ப்ளேலிஸ்ட்டில். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே வந்திருக்கிறதுக்கான ஆதாரம் இருக்குது. ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட். My video in playlist birthplace of Godavari, there is one video. In that video I posted about this place, but I don't know about this value about this place. That's the problem. Oh my god. நாங்கள் வந்தப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்போ இங்கே ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ பாருங்கள், இந்த வழியாக தான் நடந்து வந்தோம். எனக்கு ஞாபகம் இருக்குது. நம்மளோட வீடியோ உண்மையிலேங்க கிரேட்டுங்க. மகேஷ், ஓ ஜெய் குருதேவ தத்தா, அவதூத சிந்தன ஸ்ரீ குருதேவ தத்தா, நமோ பார்வதி பதை. சாய், இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இவ்வளோ பெரிய பாறை. இந்த பாறை வந்து பார்த்திங்கன்னா 60,000 பக்தர்களுக்கு வந்து கோரக்ஷநாத் என்ன செஞ்சுருக்காருன்னா காட்சி கொடுத்து அவங்களுக்கு தீட்சை கொடுத்த இடம் இந்த இடம். ஓ மை காட். ஜெய் சாய்நாதா, ஜெய் ஸ்ரீராம். திகம்பரா திகம்பரா. இவ்வளோ பெரிய பாறை பாருங்கள். இந்த பாறையை சுற்றி ஒரு பெரிய காம்பவுண்ட் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இதுதான் அனுப்பம் ஷீலா. இங்கே தான் கோரக்ஷநாத் வந்து 60,000 பக்தர்களை உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தவம் பெனன்ஸ் பண்ணுறது ப்ளஸ் 60,000 பக்தர்களுக்கும் பார்த்திங்கன்னா தீட்சை கொடுத்த இடம் இந்த இடம். நீங்கள் பார்க்குறீங்களாங்க, இந்த பாறை தான் கோரக்ஷநாதா, கோரக்ஷநாதாய நமக. இங்கே ஒரு மரம் இருந்திருக்கு. இந்த மரத்துக்கு கீழே தான் அவர் உட்காந்துருக்காரு. இது என்ன மரம்னு எனக்கு தெரியல. அத்தி மரமாக இருக்கலாம், நான் கேட்டு பார்க்குறேன். இங்கே பாருங்கள், இவ்வளோ பக்தர்களும் இங்கே உட்காந்து தான் தவம் பண்ணியிருக்காங்க. 60,000 பக்தர்களும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எனக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் நினச்சி பார்க்கல, இந்த இடம் தான் நான் நினச்சி பார்க்கல. பாபா ஜெய் ஸ்ரீராம். Adityaнаth na sitting here only. Yes. Still will take one pictures. Can you see? ಅಣ್ಣ सिद्धा. ओम श्री चैतन्य नवनाथ महाराज की जय. माया स्वरूपी दादा गुरु मचिंद्रनाथ महाराज की जय. चैतन्य गुरु गोरक्षनाथ महाराज की जय. चैतन्य गुरु जालिंद्रनाथ महाराज की जय. ओम श्री चैतन्य कर्णकनिकनाथ महाराज की जय. नवनाथ स्वर्ण सिद्ध महाराज की जय. निरंजन आदेश. Show me. This is the place where that Gorakshnath Maharaj gave that diksha to that 60,000 sadhus. 60,000. This place that Gorakshnath Maharaj giving the Bhiksha Patra to Parshurama, Lord Parshurama. And he told, you bring this Bhiksha Patra and walk from here to the forest. Okay? Wherever in that Bhiksha Patra that flame will burn, there you keep that Bhiksha Patra down and you do the tapacharya for 12 years. Now then after then he get the Bhiksha Patra and he walk from that Anupam Shila to the south side. Then he walked to the Kardalivanam. Kardalivanam he went, and there in that Bhiksha Patra that Jyoti formed, that fire came. Yes. Then he sit there, he did the tapasya there for 12 years. And that
because of the fire, there is so much smoke is happen. In that Kannadi language, the smoke called Manju. Manju. And for that place, there is a one Gorakshanath temple that Gorakshanath Maharaj called that Manjunath. Manjunath. ಧರ್ಮಸ್ಥಳ. கேள்விப்பட்டிருக்கோம். So the Parshurama, that Gorakshanath given that Bhiksha Patra to the Parshurama, Lord Parshurama. This is the place. ಮಂಜುನಾಥ್ இவர்தான். இல்ல இல்ல இவர் கொடுத்து இவர்தான் பிஷப் கொடுக்கிறாரு. இல்ல மஞ்சுநாத்தும் நீங்க சொன்ன மாதிரி இவர்தான் மஞ்சுநாத். அப்படிதான் சொன்னாரு. இல்லை இவர்தான் இது வந்து கோரக்ஷநாத் வந்து பார்த்திங்கன்னா தத்தாத்திரேயருடைய முதல் 9 சீடர்களை தான் நவநாதர்கள்னு சொல்லுவாங்க. அந்த நவநாதர்களில் ஒருத்தவர் தான் கோரக்ஷநாத். இந்த கோரக்ஷநாத் ஒவ்வொரு நாத்துக்கு கீழேயும் பல நூறு சீடர்கள் இருந்தாங்க. இப்போது கனிஃப்நாத் பார்த்தோம்னா ஷிர்டியில் அவருக்கு மட்டும் 700 சிஷ்யர்கள் இருப்பாங்க. கோரக்ஷநாத்துக்கும் இப்படி பல்லாயிரம் சிஷ்யர்கள் இருக்காங்க. அதில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 60,000 பக்தர்களுக்கு வந்து தீட்சை கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் பரசுராமர் வந்து பார்த்திங்கன்னா கடவுள், பரசுராமருடைய அவதாரம் சொல்லுவாங்க. அடுத்த கல்கி அவதாரம் வந்து பரசுராமருடைய அவதாரம்னு சொல்லுவாங்க. அப்படித்தால அந்த பரசுராமர் வந்து இங்கே கோரக்ஷநாத்தை பார்க்குறாரு. இந்த இடத்துல நம்ம உட்காந்துருக்க இடத்துல இந்த இடத்துல பார்த்து கோரக்ஷநாத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிக்ஷை ஓடு வாங்குறாரு. அந்த கையேந்து அப்படின்னு கோரக்ஷநாத் அவருக்கு சொல்கிறாரு. அதே போல் பிக்ஷை ஓடு கொடுக்குறாரு. அந்த ஓடு எங்கே நீ நடந்து போகிற வழியில் எங்கே அந்த ஓடு வந்து நிற்கிண்டு அந்த ஓட்டுல இருந்து நெருப்பு வருதோ அந்த இடத்துல நீ தவம் பண்ணணும்னு சொல்லுவார். எத்தனை வருஷம்? 12 வருஷம் தவம் பண்ணணும்னு சொல்லுவார். இதில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சார், இதை நான் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா நவநாதர்களில் இருக்கிற 9 சீடர்கள், அவங்களும் தத்தாத்திரேயரோட 9 சீடர்களும் சரி, மற்ற எல்லா சீடர்களும் சரி 12 வருஷம் தவம் பண்ணாங்க. எல்லாருமே 12 வருஷம், பாபா உட்பட 12 வருஷம் தவம் பண்ணாங்க. 12ன்றது என்ன கணக்குன்னா ஒரு இது முடிகிறது, ஒரு சர்க்கிள் முடிகிறது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒரு முறை கும்பமேளா இதெல்லாம் சொல்கிறோம்ல, அது மாதிரி 12ன்றது ஒரு முக்கியமான சர்க்கிள். அந்த 12 வருஷம் பரசுராமரை இவர் தவம் பண்ண சொல்லுவார். அவர் இங்கேருந்து நடந்தேவும் கர்நாடகா பகுதியில் கதலி வனத்துக்கு போவார். கதலி வனத்துக்கு போனோடனே பார்த்தீங்கன்னா அந்த கதலி வனத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகுதியில் வந்து அந்த ஓடு கீழே விழுந்து அங்கே நெருப்பு பிடிக்க ஆரம்பிச்சிருது. அந்த பிடிக்க ஆரம்பிச்சோடனே அவர் அங்கே உட்காந்து தவம் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. 12 வருஷம் தவம் பண்ணுறாரு. அப்போது அந்த நெருப்புனால நிறைய புகை வருது. அந்த புகையை வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் கன்னடத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா மஞ்சுன்னு சொல்லுவாங்க. மஞ்சுன்னா புகை. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மஞ்சுநாத்னு சொல்லி ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா கோரக்ஷநாத்துக்கான கோவில். அப்படிப்பட்டவர் கோரக்ஷநாத். நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க? கோரக்ஷநாத்துக்கு வந்து எங்கே சமாதி ஆனார்னு கேட்டீங்க. கோரக்ஷநாத்துக்கு சமாதி இல்லை சார், அவர் வந்து இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து கிரினாரில் இருக்க குகையில் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கோரக்பூர்லையும் இருக்காருன்னு சொல்லுவாங்க. 3வது வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் எங்கே சார்? தெற்கு பொய்யநல்லூர். வேளாங்கண்ணி போகிற ரோட்டில் இருக்குது சார். நாகப்பட்டினத்துலேருந்து வேளாங்கண்ணி போகிற ரோட்டில் இருக்குது. அங்கே சமாதின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஏற்றுக்கிற மாட்டாங்க மக்கள். மகேஷ், கோரக்ஷநாத் சமாதி நைனா? கோரக்ஷநாத் மகாராஜ் இஸ் நாட் டேக்கன் சமாதி. அவர் வந்து கோரக்கர் சித்தர். அதுதான் சார். என்னென்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மச்சீந்திரநாத் யார்? நவநாதர்களே முதல் நாத் வந்து மச்சீந்திரநாத். ஆனால் நம்மளோட மச்ச முனி அவருடைய சமாதி எங்கே இருக்குன்னா திருப்பரங்குன்றம் மலைக்கு மேலே இருக்கும். மச்ச முனின்ற சமாதி இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இவர் கோரக்ஷநாத், நம்ம ஊரில் கோரக்க சித்தர். அதே வந்து போல் நேபாளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குருக்கா இனத்துக்கு வந்து இவர் தான் வந்து கடவுளாக குலதெய்வமாக வழிபட்டிருக்காங்க. ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு பேரில் இவர் அழைக்கப்படுறார். அக்கார்டிங் டு சரித்ரா அப்பா சுவாமி வேற ஊருக்கு வந்தா சொல்றது அப்பா சுவாமி அப்படினா எஸ் he gone that Girinar Parvat and he did seva that Dattatreya. Yes. And he staying there. Also when he is alive, that time he went to the Garbhagiri Parvat wherever that Gorakshana Machendranath Maharaj Samadhi. On the hills that is the one place Dongargan, the Gorakshanath Gad. So that Vamatirtha he sit there and he give that anugraha to the Gaininath Maharaj and he teach him so many Shabri Vidyas. Then there is one temple Gorakshanath Gad. Yes, Biven. Vamatirtha Gorakshanath Gad. Swayambhu Murti. Swayambhu, and in this temple there is a Swayambhu Murti. Swayambhu Murti. Gorakshanath Maharaj. அது நம்ம ஷிரடியில இருந்து 2 hours தான் சார் ஆகும். நகர் கிட்ட இருக்கதா? பேசாம நீங்க அங்க போலாம் சார். நீங்க வந்து அந்த சின்ன குழந்தைய வந்து நதியில குளிச்சிட்டு தான் சொன்னாங்கல்ல. ஆமா.
அதாவது எல்லா சாதுக்களும் குளிச்சுட்டு இருக்காங்க கும்பமேளா டைமில். ம் எல்லாரும் வந்து கோதாவரி நதியில் குளிச்சுட்டு இருக்காங்க கும்பமேளா டைமில். ம் அப்போ இவர் வந்து சின்ன வயசு பையனா நதியில் குளிக்க போகிறாரு. ம் குளிச்சுட்டு ஹரஹர கங்கைன்னு சொல்லிட்டு குளிக்கிறாரு. ம் அப்போ வெளியே இருக்க சாதுக்கள்லாம் சொல்கிறாங்க இது கங்கை இல்லை, ம் இது கோதாவரி அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் திருப்பி வந்து ஹரஹர் கங்கைன்னு சொல்லி திருப்பி குளிக்கிறார். 3 தடவை குளிச்சதுக்கப்புறம் இந்த பையனுடைய அழகையும் அவனுடைய இதையும் பார்த்துட்டு தேஜஸ். சரி நீ யார் என்ன உன்னுடைய முழு உருவத்தை காமி அப்படின்னு சொல்கிறாங்க. ம் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து இவர் கோரக் சித்தரா அவங்க முன்னாடி ஒரு தோன்றாரு. ம் அதை பார்த்துட்டு தான் இவர் வந்து கோரக் சித்தரே வந்திருக்கான்னு சொல்லி எல்லாரும் அந்த அங்கே இருந்த 60,000 பேர் இவர்கிட்ட வந்து தீட்சை வாங்குறாங்க. ம் ஸோ அந்த இடம் தான் இந்த இடம். ம் அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா கும்பமேளா கும்பமேளா ஒவ்வொரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பமேளா வரும்போதும் இவங்க எல்லாருமே வந்து கோதாவரியை வந்து கங்கையாகவே நினைக்கிறாங்க. ம் ஒவ்வொரு 12 வருஷத்துக்கும் கங்கையே வந்து இதில் வந்து உற்பத்தி ஆகிறதாகவும் ம் கோதாவரியை வந்து கங்கையாக நினச்சி கும்பிட்றாங்க. ம் இது எல்லாத்துக்கும் வந்து கோரக்நாத் தான் காரணம். ம் एंड गोरखपुर में जो सिद्ध बैठते नाथ संप्रदाय की उनको दीक्षा इस जगह दी जाती है 12 साल के बाद. அந்த கோரக்பூரில் அந்த சித்தர் மடம் இருக்குல்ல, ஆமாம் நாத் சம்பிரதாயத்தில் ஆமாம் அவங்களுக்கான பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க தீட்சை வந்து இங்கே வச்சு தான் கொடுப்பாங்க. ஓ ஸோ அதனால தான் உத்தரப்பிரதேஷ் சிஎம் யோகி ஆதித்யநாத் கூட வந்து இப்போ 2வது அந்த வீடியோவில் சொன்னது கூட வந்து நான் முதல்ல ஆல்ரெடி இங்கே தீட்சைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ம் ஸோ அவங்களுக்கான தீட்சை வந்து இந்த இடத்துல தான் கொடுக்குறாங்க. ம் दीक्षा लेने के बाद यहाँ से वो करदली बन जाते हैं बाय वॉक मंजूनाथ को. தீட்சை எடுத்ததுக்கு பிறகு அந்த மஞ்சுநாத். கதலிவனம் வழியாக மஞ்சுநாத் கோயில் போகிறாங்க. தர்மஸ்தலா பை வாக். இங்கே வந்து சப்த மாதா இருக்காங்க சார். அவங்க தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாவலரே அவங்க தான். இந்த இடத்துக்கே காவல் தெய்வம் சப்த கன்னிகள்னு சொல்லுவோம்ல அது மாதிரி. எவ்வளோ பெரிய பாறான்னு பாருங்க சாய். பைரவநாத். ಅವಧೂತ ಚಿಂತನ ಶ್ರೀ ಗುರುದೇವ ದತ್ತ. திருப்பதி பெருமாள் இருக்கிறார். ये सप्त मातृका. இந்த நம்ம பக்கம் 7 கன்னிமார் சொல்லுவாங்கல்ல சார், சப்த கன்னிமார்கள் சொல்கிறாங்கல்ல, சப்த கன்னிமார்கள். சப்த கன்னிமார்கள் இந்த மலையில் இருக்குது, இந்த பாறையில் உட்காந்துருக்காங்க. चैतन्य गुरु गोरक्षनाथ महाराज की जय. नवनाथ महाराज की जय. अलख निरंजन आदेश. श्री गुरुदेव दत्त दत्त दत्त. सद्गुरु साईनाथ महाराज की जय.